ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மீன் பார்த்திங்கன்னா, நான் வந்து எடுத்துருக்கிற மீன் ஐல மீன் எடுத்துருக்கிறேன். ஐல மீனை வந்து ஃபுல் ஃபிஷ்ஷாக தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்களில் ஐல மீன், அடுத்தது தேவையான பொருட்களில் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ, இப்போ நான் பண்ணுறது ஒரு 5 ஃபிஷ்க்கான கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் போட்டு ரெடி பண்ணுறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் போடுவேன். அடுத்தது மஞ்சள் தூள். நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதனால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம ஃபிஷ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணணும். தயிர் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் கிட்ட நான் தயிர் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தயிர் அல்லது நீங்கள் எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே எப்போயுமே ஆட் பண்ணுவேன். அதனால் நான் எலுமிச்சம்பழமும் ஆட் பண்ண போகிறேன். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க. விதையோடு புழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள மீனுக்குள்ளே போய் நிற்கும். மீன் சாப்பிடும்போது அப்படியே நிற்கும். இதை நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. இது ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியமாக பிணைஞ்சு வைங்க. இதை நல்லா கிளறி எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி கிளறி எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா மீனில் நல்லா பூச முடியும். அதை எப்படி நம்ம பாருங்கள், நம்ம மீன் கட் பண்ணி வச்சுருக்கணும் பார்த்திங்களா, அந்த மீனில் ஃபுல்லாகவே இதை தடவி விடணும். மீனை ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கணும். உள்ளே கட் பண்ணி விட்டால் தான் ஃபுல் ஃபிஷ்ஷாக நம்ம ஃப்ரை பண்ணும்போது மசாலா வந்து உள்ளே எல்லாமே இறங்கியிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணுறதுக்கு உள்ள மசால் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நான் வந்து தடவி விடுறேன். இந்த மாதிரி மசாலாவை தடவி எடுத்து வச்சுருங்க. இதை அப்படியே ஃபுல் ஃபிஷ்ஷையும் நம்ம வந்து தடவி எடுத்துடணும். இதே மாதிரியே நம்ம செஞ்சு வச்சுருக்க உங்களுக்கு எத்தனை பீஸில் உங்களுக்கு ரெடி பண்ண முடியுதோ, அது எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அதில் எல்லாத்துலேயும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இதை அப்படியே இந்த மாவை வந்து என்ன பண்ணணும்னா ஊற வச்சிடணும். நல்லா தடவி எடுத்துகிட்டு ஊற வைக்கணும். இப்போ நான் தடவி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எனக்கு தேவையான ஃபிஷ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா 5 பீஸ்க்கு சொல்லியிருந்தேன். அந்த 5 பீஸ்க்கு தேவையான ஃபிஷ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். இது 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க. இப்போ 1 ஹவர் வச்சதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லில் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா இது ரொம்பவே நல்லா வரும் இந்த மீன் ஃப்ரை. இப்போது இந்த நல்லெண்ணெய் சூடாகட்டும். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா பாருங்கள், நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷை வந்து போட்ட வேண்டியதான். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஃபிஷ் வந்து நல்லா உள்ளே ஃபுல்லாகவே வேகும். இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு கருகிட்டு வேகிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். உள்ளே மசால் ஃபுல்லாகவே அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கு மேலே பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பூண்டு ஆட் பண்ணும்போது நம்ம எண்ணெயில் பொரியும் போது நல்லா ஸ்மெல் வரும். நமக்கு ஃபிஷ் ஃப்ரை நல்லாவே ரெடி ஆகும். அதுக்கப்புறமா பாருங்கள், இதை வந்து திருப்பி போட்டுற வேண்டியதான். மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டதுக்கப்புறமா இதை திருப்பி போட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே பண்ணுறப்போ நமக்கு வந்து சீக்கிரமாகவே கருகாது. பாருங்கள், இந்த மாதிரியே திருப்பி போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா சீக்கிரமாகவே உங்களுக்கு ஃப்ரை வந்து உள்ளே ஃபுல்லாகவே வெந்துடும். இல்லைனா உங்களுக்கு மேலே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வேகாது. இதே மாதிரியே நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமுமே திருப்பி போட்டு ஃபிஷ் ஃப்ரையை ரெடி பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.